கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உடை என்ன, அவருடைய உணவு என்ன, இதெல்லாம் எழுதிவிட்டு ஒரு எச்சரிப்பான வசனம் இந்த 10வது 3:10 இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் கீழே அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவன், கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்று தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக் கொள்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கனி கொடுக்கின்ற வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாளுக்கு நாள் ஆண்டவரை கிட்டி சேர்கின்ற வாழ்வு இருக்கிறதா? நாளுக்கு நாள் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், முயற்சிகள் அனைத்துமே கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற வசனம் தான் இது. அதனால இதை நீங்கள் ஒரு எச்சரிப்பான வசனமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் வாழ்க்கையில வளர்ச்சிகள் இருக்க வேண்டும். எல்லா ஆவிக்குரிய பாதை முதற்கொண்டு நம் கடவுளிடத்தில் பெறுகின்ற ஆசீர்வாதம் அனைத்திலுமே வளர்ச்சி இருந்தாதான் நாம் வாழ்க்கையில கனி கொடுக்கிறோம் அப்படின்றத நிரூபிக்க முடியும். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு கனி தரவில்லை என்றால் கடவுள் உங்களிடத்திலே இல்லை என்றுதான் பொருள். கடவுள் இருக்கிறார் என்றால் நீங்கள் கனிகளை அதிகமாக கொடுக்க முடியும். அதன் மூலமாக அநேகருக்கு பயனுள்ள மக்களாக மாற முடியும். அதைதான் கடவுள் விரும்புகிறார். இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பெறுகின்ற சிந்தனை, கனி கொடுக்கின்ற வாழ்வு கடவுள் உங்களிடத்திலே என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி தரவில்லை என்றால் அதை வெட்டி அக்னியிலே போடுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.